Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேமுதிக பொருளாளராக எல்.கே. சுதீஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெற்று வந்தது. இது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடைபெறும் தேமுதிகவின் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி பாலக்கோடு வெள்ளிச்சந்தை KV மஹாலில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், அணி துணைச் செயலாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றுள்ளனர். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞர் அணி செயலாளராக விஜயபிரபாகர் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார். இவருக்கு கட்சி நிர்வாகிகள், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர், வார்டு, ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்ச்சி பெற பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளராக இருந்து வந்த எல்.கே. சுதீஷ் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன், தேமுதிக தலைமை நிலைய செயலாளராக பார்த்தசாரதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு இன்று பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரேமலதா விஜயகாந்த் கழக பொதுச் செயலாளர், டாக்டர் இளங்கோவன் கழக அவைத்தலைவர், எல்.கே. சுதீஷ் கழக பொருளாளர், தாபா பார்த்தசாரதி கழக தலைமை நிலைய செயலாளர், அழகாபுரம் மோகன்ராஜ் கழக கொள்கை பரப்பு செயலாளர், M.R. பன்னீர்செல்வம் கழக துணைச் செயலாளர், SSSU சந்திரன் கழக துணைச் செயலாளர், செந்தில்குமார் கழக துணைச் செயலாளர், சுபாரவி கழக துணைச் செயலாளர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.